தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்துக்கு இடம் கிடையாது என திட்டவட்டம். தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடி. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம் நாளை மறுதினம் முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை ஜென்சி ஜென் ஆல்பா இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். வீர பாலகர் தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நம்பிக்கை. பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. ஜி.கே. மணியை நீக்கியதால் பாமக புனிதமடைந்து விட்டதாக வழக்கறிஞர் பாலு கருத்து. தன்னை கட்சியில் இருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி விளக்கம். பாமக என்றால் ராமதாஸ் தான் என திட்டவட்டம். உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். சென்னையில் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வலியுறுத்தல். ஆழி பேரலை கொடூரத்தின் 21வது ஆண்டு தினம். திமுக எம்பி ஆர் ராசா, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜகவின் குஷ்பு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மரியாதை. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக கோயம்புத்தூர் மாவட்டம் வாழையாறில் தீவிர கண்காணிப்பு. கிருமிநாசினி தெளித்த பின்னர் தமிழ்நாட்டிற்குள் வாகனங்கள் அனுமதி. கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரிப்பதால் புதுச்சேரியில் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுக்கோட்டை துருவப்பூர் ரயில்வே கேட் அருகே பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு கிடந்த பச்சிலம் குழந்தை. தொப்புள் கொடியுடன் கிடந்த குழந்தையை நாய் இழுத்துச் சென்றபோது மீட்ட மாணவி. உதகை அருகே கோத்தகிரியில் கிணறு தோண்டும் பணியின் போது விபத்து. மண் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிள்ளையார்பட்டி கோயிலின் சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டதா என விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அறக்கட்டளையில் 1,76,00,000 ரூபாய் முறைகேடு குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் நியமனம். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கு. திண்டுக்கல்லில் நிதி நிறுவனத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 254 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை சவரன் 560 ரூபாய் அதிகரிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும் நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. கிரிக்கெட்டில் அசத்தி வரும் வைபவ் சூரியவன்ஷிக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. बल्कि सबसे तेज ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है जिसने आईपीएल में सेंचुरी बनाई. ஆபரேஷன் சிந்தூரின் போது ராணுவ வீரர்களுக்கு பால் மோர் விநியோகித்த பஞ்சாப் சிறுவனுக்கும் விருது. सिखाते हुए गजब का जोखिम उठाते हुए बिना विचलित हुए हाई रिस्क बॉर्डर स्थितियों में फ्रंट लाइन ट्रूपर्स की मदद की, लोगों को प्रेरित. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. 500 கிலோமீட்டர் தொலைவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிப்பு.
ஜனவரி 20ஆம் தேதி கூடுகிறது சட்டமன்றம். அன்றைய தினமே ஆளுநர் RN ரவி உரையாற்றுவார் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சேலத்தில் நடைபெறவுள்ள பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு அன்புமணி ஆதரவாளர்கள் அச்சுறுத்தல் என குற்றச்சாட்டு. உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் மனு. சீனாவில் 300 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் புல்லட் ரயில் சேவை தொடக்கம். 2 மணி நேர பயணம் 52 நிமிடங்களாக குறைந்தது. உக்ரைன் தலைநகர் கீவில் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடி உற்சாகம் அடைந்த மக்கள். போர் எச்சரிக்கையின் மத்தியிலும் கொண்டாட்டம். ஆஷஸ் 4வது டெஸ்டின் முதல் நாளிலேயே சரிந்த 20 விக்கெட்டுகள். 46 ரன்கள் முன்னிலை பெற்றது ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். வரும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிப்பு. பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என அதிமுகவுக்கு சவால். கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 139 கோடி ரூபாய் செலவில் 8 தளங்களுடன் கட்டப்பட்ட கட்டிடம் திறப்பு. பாமக உடனான கூட்டணி பேச்சு அன்புமணியுடன் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அரசியல் கட்சிகளுக்கு ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி ஆடு கோழி பலியிட தடை கோரி வழக்கு. தர்கா நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உதகையில் -3 டிகிரியாக வெப்பநிலை குறைந்ததால் கடும் குளிர். கொடைக்கானலில் 10ஆம் நாளாக உறைபனி தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னையில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி. மாநகராட்சி இணையதளத்தில் முன்பதிவு செய்து கட்டணமில்லாமல் பார்வையிட ஏற்பாடு. கோவையில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் 103 சவரன் நகை திருட்டு. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த பழமையான போர்வால் மாயம். 17ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட போர்வால் மாயமானதாக காவல்துறையில் புகார். தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடும் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் கூடுதல் நிறுத்தங்கள் ஏற்படுத்த கோரிக்கை. போரூரில் மெட்ரோ ரயில் பணியின் போது சாலையில் விழுந்த கற்கள். கார் சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் போராட்டம். திருப்பூரில் ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து புழக்கத்தில் விட்ட மளிகை கடைக்காரர் கைது. கலர் ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். சென்னை மாங்காடு அருகே சாலை விரிவாக்கத்திற்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் கைது.
கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு பக்கம் கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார், மற்றொரு பக்கம் இந்து அமைப்பினர் தாக்குதல் நடத்துகின்றனர். இது நடிப்பின் உச்சம் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். சென்னை தாம்பரம் அருகே பாஜக நிர்வாகியை கொல்ல முயற்சி, சொகுசு கார்களை உடைத்து சேதப்படுத்திய கஞ்சா போதை நபர்கள். குன்னூர் டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் கூடுதலாக கேட்ட விற்பனையாளர் மீது தாக்குதல். காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் 10 ரூபாய் அதிகமாக கேட்டதாக தகவல். மயிலாடுதுறை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் சாய்ந்த பேருந்து. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. தொடர் விடுமுறையை ஒட்டி பழனியில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவை சேர்ந்த ராஜேஷ் தேர்வு. கேரளா பாஜகவின் முதல் மேயர் என்ற பெருமையை பெற்றார். மலேசியாவில் நாளை நடைபெறுகிறது ஜனநாயகன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா. அனிருத்துடன் மலேசியா சென்றடைந்தார் விஜய். இயக்குனர் ப. ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி பறையடித்து தொடங்கி வைத்தார் கனிமொழி எம்பி. நிதி மோசடி வழக்கில் மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் குற்றவாளி என தீர்ப்பு. 6000 கோடி ரூபாய் நிதியை சொந்த கணக்கிற்கு மாற்றிய குற்றச்சாட்டில் நிரூபணம்.